ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன். இன்று தொடங்கி 45 நாட்கள் தொடர்ந்து இந்த பயணம் இன்று 38 வருவாய் மாவட்ட கழகங்களையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிருபர சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில ஊடக ஊடகங்களையும் பத்திரிகை அன்புகளும் சந்திக்க இருக்கிறாங்க. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள் எல்லாம் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரிலே போக போறாங்க. இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர்னு 234 பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி பெற்ற 234 பேரும் தமிழ்நாடு முழுக்க 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களுக்கு பயிற்சி தந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறதுதான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும், அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. ஒன்றிய பாஜக அரசால நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சுருக்கமா சில தலைப்புச் செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகள்ல பல்வேறு நிலையில தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்க தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நீட் தேர்வு மூலமா அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2,532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழுடைய வரலாற்று பெருமை சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினால என்னவோ தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேர்ல தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதி உட்பட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டி இருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற. இதெல்லாம் வெறும் அரசியல் விமர்சனங்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைய விரும்புறவங்க இணையலாம். திமுகவுல சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமா பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்கள சிலர் கூட நினைக்கலாம். ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிக்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை.
அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒன்றிய அரசு தமிழ்நாடு இப்படி எல்லாம் வஞ்சிக்கப்படுது, இப்படி எல்லாம் கொடுமைக்கு ஆளாகப்படுதெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடக்கிறது. நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல ரொம்ப நாளாச்சு. ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை கருத்துள்ளவங்க அதிகாரிகள் என்ன தவறு செய்யறாங்க? வந்தோன்னு ஆக்ஷன் எடுத்துருவேன். எப்படி தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்ல போறோம், நிச்சயமா சொல்ல போறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போறோம், கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போறது சேர மாட்டாங்க. அதனால அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. இப்பதான் மக்களை சந்திக்க போறாரு. நாங்க மக்களுக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளவுதான். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். எதிர்கட்சி புரியல. அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க பொறுப்பா படிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அவங்க உட்கார்ந்து பேசுவோம், அதை சமாளிச்சுருவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வாங்க. எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத 3 சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா? அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அதை கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் விட்டு போனதாகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாம தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பா பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசம் கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், கட்டணம் இல்லா பயணம் பண்றாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன்.
ஆமா. அதனால தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 234 நிச்சயமா இதே அறிவாலயத்துல எல்லாரும் அடிச்சு செஞ்சுருக்கேன். என்னங்க நான் முதல்ல ஒரு திட்டத்தை வளர்ந்துருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுதான் வந்திருக்கு, பெரிய நிகழ்ச்சி முடிச்சுதான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறான். நாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியா 30 இல்ல 40% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டிதான் வரும்னு நினைக்கிறேன். அங்கே மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இன்னும் நிறைய கேம்ப் பண்ணுவார்கள். ஒரே ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை மட்டும் மக்கள் குடியிருக்கலாம் நடக்காங்க. தாசில்தார் வந்து தாலுகா கட்சிக்கு நிறைய இப்போ அரசின் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா அபிஷியல்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு அந்த ஸ்பாட்ல முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த பயணம் தொடங்குறோம். அப்பதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகைகள் கூட ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நிறைவேற்றுவதற்கான பணி செய்யும். அவருடைய பையன் வந்து உங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கு. அது அவருடைய ஆசை. அவருடைய கருத்தை மறக்க முடியும். அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. இது வரைக்கும் இல்ல, வந்தா சொல்லுங்க, பரிசீலிக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியிலும் இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்படியே நான் சொன்னேன், பதவி முதனாலே சொன்னேன். இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும். வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திட்டு இருக்கிறேன். அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாதான் மக்கள்கிட்ட ஈடுபடாது. இனிமே அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க எல்லாம் வரணும் அடிக்கடி. அது என்னுடைய ஆசை.